வணக்கம். தமிழக தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழகத்தையே புரட்டி போட்டிருக்கின்றன. உலகெங்கும் உள்ள தமிழர்களையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. இந்த முடிவுகள் இவ்வாறு வருமென்ற அளவில் யாரும் கணித்திருக்கவில்லை. இதுவரை தமிழகத்தில் இருந்த எம்ஜிஆர் தவிர்ந்த அனைத்து நடிகர்களும் ஆகக்கூடியது 10% மேல் முதலாவது தேர்தலில் வாக்குகளை பெற்றதில்லை. இந்த முறை மாத்திரம் விஜய் மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று எல்லோரது கணிப்பையும் பொய்யாக்கி வெற்றியை பெற்றிருக்கின்றார். அநேகமானவர்களின் கணிப்பு 25, 30, 33% மேல் செல்லவில்லை. அதுவும் நகர்ப்புறங்களில் மாத்திரம் அவர் சில இடங்களில் அவ்வாறு எடுப்பார் என்று சொல்லப்பட்டிருந்தது. வெற்றி என்பதை ஒரு 4, 5 அல்லது 10 இடங்களுக்குள் தான் அவருக்கு சுருக்கி கொண்டார்கள். இது அனைவரது அரசியலாளர்களின் கணிப்பாகத்தான் இருந்ததை தவிர இந்த புதிய எழுச்சி பெற்ற இந்த சமூகத்திலிருந்து இவ்வாறான ஒரு மாற்றம் வரப்போகிறது என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. இவ்வாறு சிலர் கணித்திருந்தாலும், டெல்லியைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் கணித்திருந்தாலும் அது பெரிய அளவில் எடுபடவில்லை அரசியல் ஆய்வாளர்களிடம். ஆனால் இந்த முறை வந்த முடிவு என்பது எல்லோருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது, அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான முடிவாகவே இருக்கின்றது. இப்பொழுது முடிவுகளுக்குள் செல்வோம். 108, 110 இடங்களுக்கு அண்மையில் விஜய் வந்திருக்கின்றார். 73 இடங்களை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும், 53 இடங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் பெற்றிருக்கின்றன. இதிலிருந்து சில தொகுதிகள் மாறலாம் என்னும் முழுமையான முடிவுகள் வராத நிலையில் சில தொகுதிகள் மட்டும் மாறலாம் என்று இருக்கின்ற நிலையில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு இன்னமும் 8 தொகுதிகள், 8 உறுப்பினர்கள் வேண்டும். இந்த 8 உறுப்பினர்கள் எங்கிருந்து பெறப்போகின்றார் என்பதுதான் இப்பொழுது உள்ள கேள்விக்குரிய விடயம். இந்த 8 உறுப்பினர்களை யார் அவருக்கு வழங்குவார்கள் என்பதும் கேள்விக்குரிய விடயமே. ஆனால் இதுவரை காலமும் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த 2 திராவிட கட்சிகளும் கூட்டணி அரசு அமைத்தது இல்லை. கலைஞர் கூட மைனாரிட்டி அரசு அமைத்திருந்த 2006ஆம் ஆண்டில் கூட அவர் கூட்டணிக்கு பங்கு கொடுக்கவில்லை. தங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவை கேட்டு பெற்று ஆட்சி அமைத்து 5 வருடம் ஆட்சி நடத்தியிருக்கின்றார். ஆனால் விஜய் தனது முதல் மகாநாட்டிலேயே கூட்டணி ஆட்சியை பற்றி பேசியிருக்கின்ற காரணத்தினால் இம்முறை விஜயுடன் சேருகின்ற கட்சிக்கு கூட்டணி ஆட்சி கிடைக்கும், கூட்டணி சந்தர்ப்பம் கிடைக்கும், கூட்டணியில் அமைச்சர் இடங்கள் கிடைக்கலாம் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இதுவும் புதிய கட்சிகளுக்கு ஒரு வரப்பிரதாசமாகும். ஆகவே இதுவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இப்பொழுது உள்ள சூழலின்படி. ஆகவே அவர் எந்த கட்சியிடம் இருந்து ஆதரவை பெற்று வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறார் என்பது கேள்விக்குரிய விடயமாக இருந்தாலும் அநேகரின் கணிப்பு காங்கிரஸ் கட்சிதான் அவருடன் இணையும். முதலாவதாக காங்கிரசுடன் சில கட்சிகள் இணைந்து செல்லலாம் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இந்த சூழலில்தான் இப்பொழுது தமிழக அரசின் தேர்தல் முடிவுகள் முடிந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சில தொகுதிகள் முடிவுகள் வர இருக்கின்றன. இந்த சூழலில் பல்வேறு அரசியலாளர்களையும் பொய்யாக்கி, அரசியல் கணிப்புகளையும் பொய்யாக்கி இந்த ஆட்சி வந்திருக்கிறது. குறிப்பாக இதில் இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர், அதாவது ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவி இருக்கின்றார். தனது குளத்தூர் தொகுதியில் 9000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி இருக்கின்றார். அதற்கு முன்னால் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 98,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றிருக்கின்றார். அவர்தான் தமிழகத்தில் அதிகூடிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற உறுப்பினராக இருக்கின்றார். இப்பொழுது அந்த சாதனையை அவர் படைத்திருக்கின்றார்.
இந்த நிலையில் அடுத்து ஆட்சி அமைக்க இருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சிக்கு வருகின்றது. ஒரு சிலர் செங்கோட்டையன் போன்ற ஒரு சிலரை தவிர மற்ற யாருக்குமே ஆட்சியின் அதிகாரமோ ஆட்சியின் அனுபவமோ இல்லை. அவர்கள் எவ்வாறு செயல்பட போகிறார்கள், எவ்வாறு தமிழக அரசு செல்ல போகிறது, மிகப்பெரிய அளவில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த தமிழகத்தில் இவர்கள் அந்த பிரச்சனைகளை தாண்டி எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகிறார்கள், எவ்வாறு ஆட்சியை நடத்தப் போகிறார்கள் என்பதெல்லாம் கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றன. அந்த விடயங்களுக்கான விடைகள் இனி வருகின்ற நாட்களில்தான் ஆட்சி அமைத்ததுக்கு பின் தான் ஒவ்வொரு முடிவாக வெளியே வரும் என்று எதிர்பார்க்கலாம். ஆகவே இனி வருகின்ற நாட்கள் தமிழக அரசுக்கு ஒரு சோதனை மிகுந்த ஆட்சியை அமைத்து வெற்றிகரமாக நடத்தினால் அந்த சோதனைகளை தாண்டி வரக்கூடிய காலமாக அது இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து நடந்த 5 மாநில தேர்தல்களில் பாண்டிச்சேரி, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய 3 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பாண்டிச்சேரியிலும் அசாமிலும் மேற்கு வங்கத்திலும் பாரதிய ஜனதா கட்சி தனியாகவும் ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றது. அதே நேரத்தில் கேரளத்தில் இன்னும் சரியான முடிவுகள் வரவில்லை. அது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காது, காங்கிரஸ் கூட்டணிக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் தான் இப்போதைய தமிழக அரசின் தேர்தல் முடிவடைந்திருக்கின்றது. அடுத்தடுத்த முடிவுகளின்படி தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.